Hello students, welcome to Solve by Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம். ஏபி அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ அண்ட் ஹென்ஸ் சால்வ் இந்த மூணு ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கணும், தென் பிஏ கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு A into B, அதாவது ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் 5 7 1 1 1 minus 1 3 minus 5 1 into 1 3 2 1 2 1 2 1 3. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ என்னாகும், ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது -5 + 3 + 6. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் -5 + 2 + 3. ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் -10 + 1 + 9. தென் செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் 7 + 3 - 10. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 + 2 - 5. செகண்ட் ரோ தேர்ட் காலம் 14 + 1 - 15. அடுத்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 - 3 + 2. தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 - 2 + 1. அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் 2 - 1 + 3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4 0 0 0 4 0 0 0 ஃபைனலாக 3 + 2 5 - 1 4. ஸோ இதுதான் A into B. அடுத்து நம்ம எழுத வேண்டியது B into A. அதாவது ஃபஸ்ட்டு B மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். 1 3 2 1 2 1 2 1 3 இன்ட்டு அடுத்து A மேட்ரிக்ஸ் -5 7 1 1 1 -1 3 -5 1. ஸோ இதுக்கு நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் -5 + 7 + 2. ஃபர்ஸ்ட் ரோ பை செகண்ட் காலம் 1 + 1 - 2. ஃபர்ஸ்ட் ரோ பை தேர்ட் காலம் 3 - 5 + 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் -15 + 14 + 1. செகண்ட் ரோ பை செகண்ட் காலம் 3 + 2 - 1. செகண்ட் ரோ பை தேர்ட் காலம் 9 - 10 + 1. ஃபைனலாக தேர்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இட் இஸ் -10 + 7 + 3. அடுத்து தேர்ட் ரோ பை செகண்ட் காலம் 2 + 1 - 3. தேர்ட் ரோ பை தேர்ட் காலம் 6 - 5 + 3. ஸோ இதை ஆட் பண்ணி எழுதுனா this is equal to 4 0 0 0 4 0 0 0 4. ஸோ இதுதான் BA. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏபியும் இதுதான், பிஏவும் இதுதான். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். தென் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இதை நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மூலயமா சால்வ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட், இசட் கோஎஃபிஷியன்ட், இப்படி இதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும் போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா 1 1 2 3 2 1 2 1 3. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க
இதோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்ன மேட்ரிக்ஸ்? இது வந்து பி. ஸோ இதை நம்ம அதே நேமில் வச்சு எழுதிக்கலாம். இது பி. இதோட அடுத்து நம்ம எழுத போகிறது எக்ஸு, அதாவது XY Z. தென் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். அது என்ன? 1 7 2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மூலயமா கண்டுபிடிக்கும் போது x is equal to b inverse c, அதாவது இந்த b இங்கிட்டு வந்து இன்வர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு b இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறத வச்சே b இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி? இது என்ன மேட்ரிக்ஸ்? இதை வந்து நம்ம காமனாக 4 வெளியில் எடுத்துட்டா இது 1 0 0 0 1 0 0 0 1 ஆகும். அதாவது இது என்ன? 4 டைம்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பி கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு 4i. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு பக்கமும் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ஏபி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஐ இன்ட்டு பி இன்வர்ஸ்ன்னு ஆகும். ஸோ பி இன்வர்ஸுங்கிறது ஐ. அப்போ என்ன ஆகிடும்? வெறும் ஏ மட்டும்தான் இருக்கும். இந்த சைட் 4 டைம்ஸ் பி இன்வர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். அதாவது ஏங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்க அதே ஏ தான். இப்போ எக்ஸுங்கிறது என்னது? பி இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸோ 1/4 இன்ட்டு கொஸ்டினில் இருக்க ஏ மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். இதுதான் ஏ இன்வர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குது இன்ட்டு சி. சியோட வேல்யூ என்ன? 172. ஸோ நான் இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 1/4 வெளியில் இருக்கும். தென் இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். -5 7 1 7 + 7 + 6 செகண்ட் ரோ இன்ட்டு இது. ஸோ 7 + 7 -10. தேர்ட் ரோ பை இது 1 -7 + 2. So that is equal to 1/4 times 6 8 4 -4. ஸோ இந்த 1/4 நான் உள்ளே மைனஸ் பண்ணேன்னா ஸோ இட் பிகம்ஸ் 2 1 -1. ஸோ இதை நம்ம வந்து XY Z கம்பேர் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? x is equal to 2, y is equal to 1, z is equal to -1.